எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் தாலுக்கா, கந்திலி சிங்காரம் மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா மாபெரும் ஒரு கிரிக்கெட் திருவிழான்னு சொல்லலாம். ஸோ அங்கே தான் இருக்கோம். 30K டோர்னமெண்ட்டில் இருக்கோம். டே 1. ஸோ சூப்பராக நடத்துகிறாங்க. முதலாம் ஆண்டு நடத்துகிறாங்க. ஸோ வாழ்த்துக்கள் நண்பா எல்லாருக்கும். ஸோ ஃபஸ்ட் மேட்ச், அதாவது பார்த்தீங்கன்னா 16 மேட்ச் கொண்டு நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அருண் பிரதர்ஸ் விசஸ் கந்திலி, இவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட் மேட்ச். ஸோ டாஸ் வின் பை அருண் பிரதர்ஸ். சூஸ் டூ. ஸோ அருண் பிரதர்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ கந்திலி பார்த்திங்கன்னா பேட்டிங் ஸோ சரியான இன்ட்ரெஸ்ட்டாக போகும். 2 சைடுமே வந்து சரியான முரட்டு பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ வர்ற மாதிரி இருக்கும் மேட்ச்சு. ஸோ ஸ்ட்ரைக்கில் விக்ரம் என்ற ஷூட்டு, நான் ஸ்ட்ரைக்கில் ஜெகதீசன். 6 ஓவர் 5 ஸ்பெல். ஃபஸ்ட் ஓவரை போட அருண். ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் நண்பா. ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, கையிலே போய் மாட்டிருக்குங்க நிஷாந்த் கையில். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் ஆகி வெளியேறாருங்க விக்ரம். குட் பவுலிங் ஃபார் அருண். ஸோ ஆர்சிபி டிஷர்ட் போட்டிருக்காரு. ஆர்சிபி ஃபேன் போல, விராட் கோலி ஃபேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். 18. ஸோ நியூ பேட்ஸ்மேன் ராஜ். செகண்ட் பால் எங்கேயோ முட்டினார் அங்கே. ஸோ திலீப் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு. பவுண்ட்ரிங்க. ஸோ விட்டு பிடிச்சாவே கண்டிப்பாக பவுண்ட்ரிங்க. ராஜ் பேட்லேருந்து முதல் பவுண்ட்ரி. இந்த பால் ஒரு இன்சைட் ஏஜ். இங்கே குட் டேக்குனுங்க. அருண் சூப்பராக பிடிச்சாருங்க. ஸோ இந்த ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டை தூக்குறாருங்க அருண். ஸோ நியூ பேட்ஸ்மேன் உதயா. டாஸ் பால ஒரு டிஃபென்ஸ் மைண்டுங்க. ஸோ நிறைய விக்கெட்டை விடுறாங்கன்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் போனார். ஒரு டாட். குட் ஷாட். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். உதயா இருக்காரு. உதயா டு உதயா. சிங்கிள். ஸோ நான் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்கு வராரு ஜெகதீசன். லெக் சைடு பால லெக் சைடே தட்டி விட்டு ஓட்டு இருக்காரு. இன்னுமே பால் எடுக்கல. ஸோ கலெக்ட் பண்ணிட்டாங்க. சிங்கிள். ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 6 ரனில் போட்டு முடிச்சிருக்காரு அருண். 2 விக்கெட்டை இழந்திருக்காங்க கந்திலி. 2வது ஓவரை போட தி 8 மேன் உதயா. ஃபர்ஸ்ட் பால் அக்ராஸ். ஷாட். ஃபீல்டர் குட்ஃபீல்ட். அவுட் பிச்செல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது, பார்த்து தான் விளையாடணும். ஒரு சிங்கிள். இந்த பால் கிராஸ் கொடுத்தாரு. இங்கே சுழண்டு கிடக்குங்க. சிங்கிள். அகெயின் ஒரு டிஃபென்ஸ் மைண்ட். ஸோ பேக் சைடில் போனால் சிங்கிள் தான் சொல்லியிருக்காங்க கமிட்டியில். விட்டு தட்ட பார்த்தாரு. ஸோ டாட். ஸோ அம்பையர் சிக்னல் ஒயிட். ஸோ சன்லைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிம்மாக இருக்குது. ஸோ இந்த பால் ஒயிட். ஸோ பைஸில் ஒரு சிங்கிள். இந்த பால் அக்ராஸ் லெக் பை டாட். ஓ சரியான ஏக்கர் பந்துங்க. டாட். ஸோ 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ பால் டு பால் ரன் அடிச்சிருக்காங்க. 12 ரன்னுங்க. 2 ஓவருக்கு 2 விக்கெட்டை இழந்து கந்திலி. ஸோ 3வது ஓவரை போட்ட நிஷாந்த். ஸோ வேரியேஷன் பவுலர். ஸ்ட்ரைக்கில் உதயா. ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலே அக்ராஸ் டாட். ஸோ இந்த பால் குறுக்க கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இருந்தாங்க. ஸோ கேட்சுங்க. நான் கூட ஹைட் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போலிங்க. 6 நினச்சேன், மிகப்பெரிய 6. பட் லைன்லேயே வச்சு முடிச்சு விட்டுருக்காங்க உதயாவை. ஸோ குட் பவுலிங் ஃபார் நிஷாந்த். ஸோ நியூ பேட்ஸ்மேன் பிரவீன்.
குறுக்க கொடுத்தாரு. ஸோ எல்லாருமே குறுக்கவே அடிக்கிறாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் யாருமே முட்டலைங்க. ஸோ ஒரு சிங்கிள். இந்த பால் அக்ராஸுங்க. ஸோ நியூ பாலாக இருக்கிறதுனால ட்ராவல் ஆகலையோ, ஸோ அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ நியூ பாலில் அடிக்க முடியாதா, அடிக்கலாமா சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிங்கிள். ஸோ இந்த பாலில் இன்னும் 2 பால் இருக்குது. பெரிய சுத்து டாட் நேர்த்தியாக போட்டு இருக்காருங்க நிஷாந்த். ஸோ லாஸ்ட் ஒன். அம்பேர் சிக்னல் ஒயிட். இந்த பால் ஹைட்டு போயிருக்குங்க. ஸோ வெல் டேக்கனுங்க. கீப்பர் விக்கெட்டை வெளியேறார் பிரவீன். ஸோ குட் பவுலிங் ஃபார் நிஷாந்த். ஓவர். ஸோ 3 ஓவருக்கு 15 ரன்னு தான் அடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பெரிய ஷாட்லாம் வேணும். ஸோ ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆல்ரவுண்டர் தான். ஸோ 4வது ஓவரை போட சூர்யா. ஃபர்ஸ்ட் பால் ஸ்டிக் லைன். அம்பேர் சிக்னல் டாட். ஸோ அருண் பிரதர்ஸ் நல்லா பவுலிங் போடுறாங்க. விட்ட தட்டி இருக்காரு அங்கே ஆஃப் திசையில். கையிலே போய் சிக்கிருக்கு. சிங்கிள். ஸோ நியூ பேட்ஸ்மேன் பிக் ஹிட்டர் தனசீலன். ஸோ டாஸ் பாலை வாங்கி அடிச்சிருக்காரு. கையிலே போய் சிக்கிருக்குங்க உதயா கையிலே. ஸோ நிறைய விக்கெட் இழக்கிறாங்க கந்திலி. நியூ பேட்ஸ்மேன் ஹிட்மேன் பிரதாப். ஸோ நண்பா போன பால் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கு. ஸோ ரீபால். ஸோ தனசீலனுக்கு ஒரு லைஃப். இந்த பாலும் வாங்கி அடிச்சிருக்காரு. ஸோ குட் டேகனுங்க அங்கே விக்கி. ஸோ இதையும் விட்டுருக்காரு. ஒரு லைஃப் கொடுத்தாங்க, அதையும் விட்டுருக்காரு தனசீலன். விக்கெட். ஸோ அகைன் ஹிட்மேன் வராரு ஸ்ட்ரைக்கில். நியூ பேட்ஸ்மேன். ஸோ விட்டு தட்டியிருக்காருங்க. ஆஃப் பிச் பாலை மிஸ் பண்ணியிருக்காருன்னா சொல்லணும். சிங்கிள். பாலா கிராஸ். ஸோ எவ்வளோ தூரம் போனாலும் ஒரே ரன்கள் மட்டும்தான். இந்த பால் தரையா விக்கி வெரைட்டி வந்துட்டு இருக்காரு. முடிச்சிட்டாரு. ஒரு சிங்கர். ஸோ 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 19 ரன்னு தான் அடிச்சிருக்காங்க கந்திலி. நிறைய விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஸோ 5வது ஓவரை போட நிஷாந்த். அவருக்கான 2வது ஓவர். விட்டு தட்டியிருக்காருங்க அங்கே கேப்பில். ஸோ அவங்க கையிலே போய் சிக்குதுங்க. எல்லா இடத்துலையும் ஃபீல்டராகவே இருக்காங்க. ஒரு சிங்கிள். ஸோ சரியான பந்துங்க இது. கண்டிப்பாக டாட். நல்ல குத்தன இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸுங்க. எதிர்பார்க்கல பேட்ஸ்மேனே. இந்த பால் அக்ராஸ். ஸோ இந்த பாலாவது 6ஆக மாறுமான்னு தெரில. அகைன் கையிலே போய் சிக்கிருக்குங்க. ஸோ எவ்வளோ தூரம் அடித்தாலும் ட்ராவலே ஆகல. ஸோ பேட்ஸ்மேன் அடி அப்படியா இல்லை பால் அப்படியான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ நியூ பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக ஒயிட். ரீபால் அக்ராஸ் டாட். நிறைய டாட்டை பதிவு பண்ணுறாங்க பவுலருங்க எல்லாருமே அருண் பிரதர்ஸ்லேருந்து. ஸோ பேட்ஸ்மேன் சந்தோஷ். எவ்வளோ தூரம் போனாலும் சிங்கிள் தாங்க. இந்த மாதிரி கேப்பில் ஆஃப் திசையில் ஃபீல்ட். ஸோ கொஞ்சம் ஒயிட் அடிக்குது. ஒரு சிங்கிள். ஸோ 5 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 23 ரன்னு தான் அடிச்சிருக்காங்க கந்திலி. நிறைய விக்கெட்டுகளை இழந்து, அதாவது 6 விக்கெட் இழந்துட்டாங்க. ஸோ மீதம் இருப்பதோ 1 ஓவர். கடைசி ஓவரை போட விக்கி. வாவ். தலைவர் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் தான் பார்த்துருக்கேன், பவுலிங்கில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட் பால் டாட். செகண்ட் பால் ஒயிட் பாலை வெரைட்டி அடிச்சிருக்காரு அங்கே. சிங்கிள். ஸோ விட்டிருந்தாவே சிங்கிள் கிடச்சிருக்கும். ஸோ இங்கே ரன்னிங் ஓட்டுருக்காங்க. ஸோ அது உள்ளே இருந்தால் ஓடி தான் எடுக்கணுமா. ஸோ 3 ரன்னுங்க இந்த பாலுக்கு. இந்த பால் சிங்கிள். ஸோ கடைசி 3 பந்து. பெரிய ஷாட் வருமா? பெரிய ஷாட்டு தான் போனார். லெக் பை டாட். இந்த பால் ஒயிட். அகைன் ஒயிடுங்க. பேக் டு பேக் 2 ஒயிடு போட்டு இருக்காரு விக்கி.
பெரிய ஷாட்டு. இந்த பாலாவது 6 போகுமா? அகெயின் அவர் கையிலே அவர் பிடிக்கிற 3வது கேட்சுன்னு நினைக்கிறேங்க. விக்கெட். 7 விக்கெட் இழந்திருக்காங்க கந்திலி. கடைசி இருப்பதா ஒரு பந்து. ஸோ அந்த பாலை மீட் பண்ண தினேஷ். ஒரு பெரிய ஷாட் வருமா? ஸ்ட்ரைட் தான் முட்டியிருக்காரு. மிஸ்ஃபீல்டு பவுண்ட்ரிங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி இது தாங்க. மேட்சை முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ 6 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 33 ரன் அடிச்சிருக்காங்க. 34 டார்கெட் ஃபார் அருண் பிரதர்ஸ். ஸோ இவங்களும் பவுலிங் டஃப்பாக போடுவாங்களா? பேக் டு வாட்ச். ஸோ செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நண்பா. ஸோ எவ்வளோ ரன் அடிக்குன்னு பார்த்தீங்கன்னா 36 பாலுக்கு 34 ரன்னு ஆடணும். ஸோ இதுக்கு டஃப் கொடுப்பாங்களா கந்திலி? ஸோ பேட்ஸ்மேன் இறங்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் விக்கி, நான் ஸ்ட்ரைக்கில் குமரன். ஃபர்ஸ்ட் ஓவரை போட தனசீலன். ஃபர்ஸ்ட் பால் டிஃபென்ஸ். ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் வராரு நண்பன் குமரன். செகண்ட் பால் நல்ல ஒரு டிரைவுங்க. பட் எட்ஜ் பட்டு பேக் சைடில் வந்துட்டு இருக்கு. ஒரு சிங்கிள். இந்த பால் விட்டு தட்டியிருக்காரு. ஸோ அந்த ஃபீல்டர் இருந்தார் பட் வர முடியல. குட் ஃபீல்ட். 2 ரன். வாவ், வாட் எ டெலிவரி. டாட். இந்த பால் விட்டு தட்ட பார்த்தாது, விட்டே கொடுக்காது பந்து. டாட். ஒரு இன்சைட் எட்ஜ். பேக் திசையில் ஒரு சிங்கிள்ங்க. லக்கிலி ஒரு சிங்கிள் சொல்லலாம். ஓவர். ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 5 ரனில் போட்டு முடிச்சிருக்காரு தனசீலன், எந்த விக்கெட்டுமே இழக்காமல். ஸோ 2வது ஓவரை போட ராஜ். ஸ்ட்ரைக்கில் குமரன். ஃபர்ஸ்ட் பால். வாவ், சரியான பேஸில் போடுறாருங்க. ஸோ அம்பையர் சிக்னல் வைடு கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் 3. டிஃபென்ஸ் மைண்ட். டாட். ஸோ பேட்டவே கீழே போட்டாருங்க. இந்த பால் கேட்சுக்கான வாய்ப்புங்க. கீப்பர் நழுக விட்டுருக்காரு. ஸோ இங்கே ரன் அவுட் சான்ஸ், அதையும் விட்டுருக்காங்க. 2 லைஃப்னு சொல்லலாம் குமரனுக்கு. ஸ்டெப் அவுட் பண்ண போனதுக்கு இந்த கேட்சுக்கான வாய்ப்புங்க. எஸ், குட் டேக்குனுங்க அங்கே சந்தோஷ். ஸோ நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார் குமரன். விக்கெட் ஆகி வெளியேறாரு. குட் பாலிங் ஃபார் ராஜ். ஸோ அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அருண். ஸோ நண்பா, நீங்கள் யார் யார் ஆர்சிபி ஃபேன் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யார் ஃபேன் நீங்கள் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அருண் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். பெரிய ஷாட்டு. அங்கே குட் ஃபீல்டிங். ஆளே இல்லாத இடத்துல விழுந்திருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு தான் இது. ஒரு சிங்கிள். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போங்க. ஸோ இங்கே எட்ஜி பட்டு அம்பையர் சிக்னர் விக்கெட்டுங்க. ஸோ இங்கே டோனியும் விராட் கோலியும் மின்ட்டு இருந்தாங்க. ஸோ அதை சொல்கிறதுக்குள்ளே விக்கெட் ஆகி வெளியேறாரு விக்கி. ஸோ ஆர்சிபி விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரே டீமில் விளாட்றாங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் திலீப் இறங்கியிருக்காரு. ஜிம்பாய். இவர் மட்டும் நின்ட்டாருங்கன்னா பெரிய பெரிய சிக்ஸர்லாம் பார்க்கலாம் திலீப் பேட்டில் இருந்து. ஸோ செம்மையாக டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க பவுலர்ஸ். லெக் பை டாட்டுங்க. இந்த ஓவர் சிறப்பாக போட்டு முடிச்சிருக்காருங்க ராஜ். 2 விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு அவருக்கு அணிக்காக. ஓவர் 2 ரனில் போட்டு கொடுத்துருக்காருங்க ராஜ். ஸோ அருண் பிரதர்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7 2 ஓவருக்கு. ஸோ 3வது ஓவரை போட சதீஷ். ஃபர்ஸ்ட் பால் அக்ராஸ். ஃபீல்டிங் அங்கே சிங்கிள். இந்த பால் டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க. கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. டாஸ் பால தரையோட தரையா. ஃபீல்ட்ஸ். ஸோ புயல் மாரி இருக்காங்க ஃபீல்டிங்கில். ஸோ
சிங்கிள். அகேன் எங்க போட்டு எங்கெங்க போகுது, ஆஃப் சைடில் அடிப்பாருன்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட் திசையில் போயிட்டு இருக்கு. ஸோ சிங்கிள் சொல்கிறதுக்குள்ளே அவுட்ஃபீல்ட் ரொம்ப மோசமாக இருக்குங்க. எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன். ஓ ஏக்கர் லைன்லேயே வீசுறாருங்க சதீஷ். ஃபீல்ட் சிங்கர். சிக்னல் லாஸ் பாலுங்க. டாட். ஸோ 3 ஓவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 12 ரன் அடிச்சிருக்காங்க. நாங்களும் டஃப் கொடுப்போம் அப்படின்ற மாரி கந்திலி போட்டு இருக்காங்க பவுலிங் திறமையில். ஸோ 4வது ஓவரை போட ராஜ், அவருக்கான 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் அருண். ஃபர்ஸ்ட் பால் பெரிய ஷாட்டு, தரையோட தரையா சிங்கிள். ஸோ என்னன்னே தெரியலிங்க, நல்லா தான் அடிக்கிறாங்க. பால் ட்ராவல் ஆகலையா இல்லை என்னன்னே ஒன்றுமே புரியல எனக்கு. பெரிய ஷாட்டே வந்து பார்க்க முடியல, ரொம்ப ரேராக இருக்குது. இது வரைக்குமே பெரிய ஷாட் பார்க்கல 2 டீம்லையுமே. இந்த பால் கிரீஸ் லைனில் வந்தாருங்க. இங்கே ஃபீல்ட் அகைன் சிங்கிள். இந்த பால் டிஃபென்ஸ் மைண்ட் ஆஃப் தி சைடில் சிங்கிள். இந்த பால் அக்ராஸ் லெக் பை டாட்டுங்க. ஸோ கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க, ரொம்ப டல் ஆயிடுச்சு. வாட் ஏ ஷாட். அங்கே கையிலே போய் சிக்கிருக்குங்க பிரதாப் கையில். விக்கெட் ஆகி வெளியேறாரு திலீப். ட்ராவல் ஆகலைங்க பால், என்னன்னே தெரியலிங்க. அடுத்தது வந்துட்டாருங்க ஜிம்பாய் சந்தோஷ். இவரை தான் வந்து ஓப்பனிங்லேயே எதிர்பார்த்தேன், இறங்கலை. இந்த டவுனில் இறங்கியிருக்காரு. ஸோ லாஸ்ட் பால் அக்ராஸ் இங்கே சிங்கிள்ங்க. ஸோ ஓவர். ஸோ 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 16 ரன் அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட்டை இழந்து. என்னங்க மேட்ச்சு ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருக்குங்க 2 சைடுமே. மழையும் வர்ற மாரி இருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு 18 ரன் அடிக்கணும். அவர் டீ ஷர்ட்லேயே பாருங்கள் 18 தான் இருக்குது, அவ்வளோ ரன் அடிக்கணும். ஸோ 5வது ஓவரை போட தினேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் டாஸ் பால், கேட்சுக்கான வாய்ப்பு. ஸோ விக்கெட்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டாகி வெளியேறாருங்க அருண். சரியான டஃப்பாக போதுங்க. ஸோ நியூ பேட்ஸ்மேன் நிஷாந்த். 11க்கு 18. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டிக்கு கிட்ட தான் நிற்குவார், எனக்கு தெரியும். அக்ராஸ் அங்கே எவ்வளோ தூரம் போனாலும் சிங்கிள் தாங்க. இந்த பால் இன்சைட் எட்ஜ் விக்கெட்டுங்க. இந்த ஓவர் கண்டிப்பாக மேட்ச் ஓவர் தாங்க. இந்த ஓவரை வந்து தினேஷ் நல்லா சிறப்பாக போட்டுன்னு இருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் விஜி என்ற ராயப்பன். அக்ராஸ் கேட்சுக்கான வாய்ப்புங்க. ஓ கேட்சை விட்டு இருக்காங்க அங்கே. சிங்கிள். ஸோ கண்டிப்பாக வந்து பவுலர் நல்லா போட்டுன்னு இருக்காரு, அது சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. ஸோ கம்மி ரன்னு. கீப்பர் க்ளோஸ் போயிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ் உள்ளே வந்தாருங்க, கரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டாரு. சிங்கிள். மேட்ச் பால். அம்பையர் சிக்னல் ஆறுங்க. ஸோ அம்பையர் சிக்னல் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பால் மேட்ச் பால் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த பாலுக்கு மட்டுமே 7 ரன்னுங்க. ஸோ ரீபாலும் போகணும், இது ஃப்ரீ ஹிட்டாக மாறும். ஃபஸ்ட்டு 6ங்க ராயப்பன் பேட்டில் இருந்து. பேட்ஸ்மேனுக்கு சாதகமான ஒரு பந்து, கொடி ஏற்றிருக்காரு. ஸோ கேட்ச் கொடுத்தாலும் விக்கெட் கன்சிடர்ட் ஆகாது. இங்கே ஓவர் த்ரோ. ஸோ 2 ரன்னுங்க இந்த பாலுக்கு.
அந்த ஒரு பால்லையே மேட்ச் மாறிடுச்சுங்க. 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும் ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ். ஸோ அந்த 6 பாலை போட விக்ரம் ஃபர்ஸ்ட் பால் 6க்கு 6. வின்னிங் ஷாட்டாக மாறுமா இது? உள்ளே வந்த பாலை வெளியே தூக்கி போட்டாருங்க. ஸோ மேட்சை மாற்றிட்டாருங்க சந்தோஷ். ஸோ நல்லா வந்து டஃப் கொடுத்தாங்க கந்திலி. ஸோ மேட்சை வின் பண்ணுறாங்க அருண் பிரதர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா யாருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் மீட் பண்ணலாம்.